வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வில்லுப்பாட்டு குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள் வயசுராஜனே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள் வயசுராஜனே. ஐயா வந்தனமுங்க வந்தானோ வந்த ஜனம் எல்லாம் வந்தானோ வந்தனமுங்க வந்தானோ வந்த ஜனம் எல்லாம் வந்தானோ வந்தனமுங்க வந்தானோ வந்த ஜனம் எல்லாம் வந்தானோ வந்தனமுங்க வந்தானோ வந்த ஜனம் எல்லாம் வந்தானோ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆனா முகத்துல சந்தோஷமே இல்லையா? கையை மட்டும் வாய்த்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்து பிறந்தாரா இல்லையா? பிறந்தாரா? அம்மா உங்களுக்கு பிறந்தாரா கிறிஸ்து? எங்க பிறந்தாரு? பெத்லகேம்லையா? உங்க உள்ளத்துலயா பெத்லகேம்லையா? பெத்லகேம் உங்க உள்ளத்துல பிறக்கலையா? முதல்ல பெத்லகேம்ல தானே பிறந்தாரு, அப்புறம் உள்ளத்துல பிறந்துட்டாரு. சரி, ஓகே, அறிவான பதில். சரி, இப்ப எதுக்கு நாம கூடி வந்திருக்கோம்னா, ஆமா இந்த ராணி பிள்ளைங்க அவ இன்னும் வரலையே ஐயா. எப்ப பார்த்தாலும் அவ என்ன இப்படி? வணக்கம் தலைவரே. என்ன இவ்வளவு லேட்டு? நான் பெற்றிருக்கேன் 2 பிசாசுகால தான் வர லேட் ஆயிட்டு. பெத்த பிள்ளையில பிசாசுன்னு யாராவது சொல்லுவாங்களாமா? இந்த கூத்த பார்த்துருக்கீங்களா? அவன் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பெத்த பிள்ளையில போய் பிசாசு, சனியனை, நாயை, பேய, கூப்பிடக்கூடாத வார்த்தையை ஊரா கூப்பிடுறது. டெய்லி ஆடு மாடுமா சாப்பிடும் போது அந்த நினைப்புலயே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, தன் சகோதரனை மூடனே வீணனேன்னு சொன்னா எரிநரகம். எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி? சொல்றோம், கையை உயர்த்துங்களேன். வெக்கப்படாம கை தூக்கி சொல்லுங்க தலைவரே. கையை உயர்த்துங்க. உயர்த்த மாட்டீங்களா? பிள்ளைகளை இனிமே பிசாசு, பேய், இவ்வளோ பிசாசு பிடிச்சிருக்கு, இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சனியை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனியனுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சனியனா தான் இருக்கணும். அவ குழந்தை சனியன்னா அம்மா யாரு? அப்பா யாரு? குழந்தை பிசாசுன்னா அம்மா யாரு? பெரிய பிசாசு தலைவரே. சத்தமா சொல்லுங்களேன், கேட்க மாட்டேங்க. எனக்கு இந்த காது அவுட். எனக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். பிசாசு. சரி, இப்போ நம்ம ஒரு தகப்பனையும் மகனையும் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பாடலாமா? வேண்டாமா? கிளம்புங்க போதும். நீங்க பாட்டு பாடினது அப்படிங்கிறீங்களா? ஊரு என்னும் ஊரு தேராகு என்னும் பேரு, அட ஊரு என்னும் ஊருல தேராகு என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருவன் வாழ்ந்தான். அவன் மண்ணினாலே சிலைகள் செய்து மண்ணான மனிதனையே மடமையாக்கும் தொழில் செய்து வாழ்ந்தான். அவன் மண்ணினாலே சிலைகள் செய்து மண்ணான மனிதனையே மடமையாக்கும் தொழில் செய்து வாழ்ந்தான். தலைவரே, மடமனா என்னது தலைவரே? மடமையா? மடமன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? என்னது நீங்க பாக்குற பார்வையே சரியில்லையே. மடமைனா மூடத்தனம், முட்டாள்தனம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு என்ன பண்ண முடியாது? வழிகாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி. தேராகன்னு ஒரு மனுஷன் ஊரு என்கிற ஊர்ல வாழ்ந்து வந்தான். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, மண்ணினாலே சிலைகள் செய்து மண்ணான மனுஷனை முட்டாளாக்கும் தொழிலை செய்து வாழ்ந்து வந்தான். இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? சிலை செய்யறது இல்ல, சிலை செய்யறது சொல்லல. நீங்க நிறைய பேர்ட்ட போய் அன்பை பத்தி பேசுறீங்க. ஆனா நீங்க அன்பா இருக்கீங்களா? இல்லையா? அப்ப இனிமே எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். சரி, மறுபடியும் பண்ணலாமா? அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரு கொண்ட அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரு கொண்ட தேவனின் பிள்ளை ஒருவன் பிறந்தான். அவன் உண்மையுள்ளவன், தெய்வ பயம் நிறைந்தவன், அவன் நீதியுள்ளவன், விசுவாசம் உள்ளவன். அவன் உண்மையுள்ளவன், தேவ பயம் நிறைந்தவன், அவன் நீதியுள்ளவன், விசுவாசம் உள்ளவன். தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தம்மை தத்தம் செய்த நல்ல நண்பன், நல்ல
நல்ல அன்பன், தேவ சித்தம் செய்ய சித்தம் கேட்டு தம்மை தத்தம் செய்த நல்ல நண்பன், நல்ல அன்பன். தலைவரே சொல்லுங்கப்பா. ஒரு டவுட்டு. அது என்ன தலைவரே, சித்தம் சத்தம் தத்தம்ட்டு ரைமிங்கா கொடுத்துருக்காங்க. ஆமா, அதாவது ஆபிரகாம் அவன் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னா அது வெறும் வாய் வார்த்தைக்கல்ல. அவன் எப்படி இருக்கணும்? பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். பைபிள் படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரியுமா? 5 அதிகாரம் 10 அதிகாரம் நான் இவ்வளவு அதிகாரம் படிச்சிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றது இல்ல. 10 வசனம் படிச்சாலும் அந்த 10 வசனம் எனக்குள்ள இருக்குதா, அந்த வசனம் எனக்குள்ள பேசிச்சா, அந்த வார்த்தை எனக்குள்ள என்ன சொல்ல வருது அப்படிங்கறத சத்தம் கொடுத்து கேட்கிறவர்களா இருக்கணும். அதுதான் எப்படி பாடி இருக்காரு பாட்டு பாடினவரு, சத்தம் சித்தம் தத்தம். அப்போ தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்து கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறவன் தான் தேவனுடைய மனுஷன். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தான். அதுதான் இந்த பாட்டுல எப்படி சொல்ல, தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தம்மை தத்தம் செய்த நல்ல நண்பன், நல்ல நண்பன், நல்ல நண்பன், நல்ல நண்பன். இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? தேவ சித்தம் கேட்டு தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னையே அர்ப்பணிக்கிறவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்ல, ஒருத்தர் கூட இல்லையா? எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் 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 சொல்றீங்க. நீங்க எந்த ஆவினால வந்தீங்க? இடியாப்ப ஆவியினாலயா, புட்டின் ஆவியினாலயா, இல்ல பரிசுத்த ஆவியினாலயா? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தம்மை தத்தம் செய்த நல்ல நண்பன், நல்ல நண்பன், நல்ல நண்பன், நல்ல நண்பன். அது மாத்திரம் சின்னவனே, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புச்சிட்டு மனப்பாடம் பண்ணி பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவே முடியும் அப்படி சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. தேவன் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரு, தேவன் எனக்குள்ள எப்படி வெளிப்பட விரும்புகிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது இல்லை. இங்க எத்தனை பேர் அப்படி கேட்டுக்கிட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் அமைதியா காது கொடுத்து எத்தனை பேர் கேட்கிறவர்களாக நீங்க இருக்கிறீங்க? கேட்க காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? கேட்க காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஒருவேளை நீங்க அப்படி இல்லாம இருந்திருந்தீங்கன்னா இனிமே நீங்க என்ன பண்ணுங்க, நான் இவ்வளவு பைபிள் படிச்சேன், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன், அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஒரு வீடு வாசலை தந்துட்டாரு, எனக்கு இந்த சுகத்தை தந்துட்டாரு, எனக்கு இந்த பலத்தை தந்துட்டாரு அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஒருவனும் மனிதனுடைய நீதியினால் தன்னைத்தான் ரட்சிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? மனிதனுடைய நீதினால் நான் நல்லது பண்ணேன், நான் இவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், நான் இவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன், இவன் உடம்பு சரியில்லாதப்ப நான் கூட நின்று எல்லாம் பார்த்தேன், அதனாலதான் என் பிள்ளைங்க எப்படி இருக்கு, சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஒருவனும் தன்னுடைய நீதியை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க அனுபவிக்கிற சந்தோஷம், நீங்க அனுபவிக்கிற ஆசீர்வாதம், நீங்க அனுபவிக்கிற ஐஸ்வர்யம், நீங்க அனுபவிக்கிற பலன் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில நடப்பிக்கப்பட்ட நீதியினால் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று நிருபங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் ராணி தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுவா, எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பான். எப்படி? பிசாசே நீ அப்படி, நீ சனிய, நீ நாய், நீ கழுத அப்படின்னு சொல்லி ராணி அக்கா மட்டுமா, பக்கத்துல அவங்க அக்கா இருக்காங்க, என்ன அக்கா, இந்த அக்காவும் அப்படிதானா? ஐயோ, எல்லா அக்காவும் அப்படிதான் இருக்காங்க, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. சரி, ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். சரியா? இப்போ ஒரு பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், அவன்கிட்ட நான் பேசுறேன், டேய் தம்பி என்னடா ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பாட்டு பாடினான், பிஞ்சு போன உள்ளம் உள்ள பிஞ்சு நானையா, தஞ்சமே நீதான் எந்த ஏசையா, பிஞ்சு போன உள்ளம் உள்ள பிஞ்சு நானையா, தஞ்சமே நீதான் எந்த ஏசையா, வஞ்சமே நிறைந்த இந்த உலகம் தானையா, வஞ்சமே நிறைந்த இந்த உலகம் தானையா, அஞ்சினுக்கும் எனக்கு தானே துணைதான் நீரையா, அஞ்சினுக்கும் எனக்கு தானே துணைதான் நீரையா.
நீரையா ஏசையா. கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஏசையா ஏசையா ஓ ஏசையா. அந்த 10வது படிக்கிற பையனுக்குள்ள அவ்வளோ பாரம், அவ்வளோ சோகம். எங்க போனாலும் என்ன கேவலப்படுத்துறாங்கண்ணே, எங்க போனாலும் என்ன அசிங்கப்படுத்துறாங்கண்ணே, எங்க போனாலும் என் நெஞ்ச குத்துற மாதிரி, என் இருதயத்தை குத்துற மாதிரியே எல்லாரும் பேசுறாங்கண்ணே. எல்லாரும் பேசுனா ஓகேண்ணே, என் குடும்பத்துல உள்ளவங்களே அப்படி கேவலமா பேசுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி சின்ன பையன் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட நான் கேட்டேன், என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி. நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனை, அவன் வந்து வேற ஜாதினே, அந்த பையனுக்கு கூட நான் ரொம்ப பழகிறேன், அதுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து ரொம்ப திட்டுறாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், தம்பி இயேசு கிறிஸ்து ஜாதி பார்த்து ரத்தம் சிந்தணும்னா அது யூதர்களுக்கு மட்டும்தான் சிந்திருக்கணும், ஏன்னா அவர் யூத ஜாதி. ஆனா அவர் ரத்தம் சிந்தினது யூதர்களுக்காக, அவருடைய ஜாதிகளுக்காக அவர் ரத்தம் சிந்தல, அவர் எல்லா ஜாதிகளுக்காகவும். எப்படி? எல்லா ஜாதிகளுக்காக. உங்களுக்கு கேட்டுச்சா நான் பேசுனது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். எல்லா ஜாதிகளுக்காகவும் எல்லா மனிதர்களுக்காகவும் ரத்தம் சிந்தினாரு. அப்போ உன் குடும்பத்துல உன் அப்பா அம்மா ஜாதி பார்த்து பழகுன்னு சொல்லலாம். இந்த ஜாதி பையன் கூட தான் பேசணும், இந்த ஜாதி பையன் கூட தான் வியாபாரம் பண்ணணும், இந்த ஜாதி பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உன் குடும்பத்துல சொல்லி கொடுக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது நான் எல்லா மனிதர்களுக்காகவும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும் அடிக்கப்பட்டேன்னு சொன்னாரு. அப்ப நீ வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்க. நீ இயேசு கிறிஸ்து என்ன வழியில உன்னை நடக்க சொன்னாரோ அந்த வழியில தான் நீ நடந்த. உங்க அப்பா அம்மா உன்னை தவறான வழியில நடத்தலாம், ஆனா அந்த வேதம் உன்னை தவறான வழியில் நடத்தாது. நீ வேதத்தை பிடிச்சுக்கோ தம்பி. அந்த வேதம் நீ என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்ல வரியோ, என்னென்ன சூழ்நிலை நீ கடந்து வரியோ, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாக்கள் உன்னை தேற்றும் நான் அப்படி சொன்னேன். சரியா? இப்ப ரொம்ப பேசியாச்சு, நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? தலைவரே, பின்னாடி இசை மலை இசை. என்னடா இங்க பேசிக்கிட்டு இருக்க, நீ கொட்டடிச்சிட்டு இருக்க, வெயிட் பண்ணு. பாட்டு மரம் வெளில போச்ச ஊரு என்ன ஊரு? ஐயோ இல்ல இல்ல. அப்பா அம்மா என் சொல்ல கேளுங்கோ, பெத்த தப்பா எப்போதும் நடக்காதீங்கோ. ஓஹோ அப்பா அம்மா என் சொல்ல கேளுங்கோ, பெத்த தப்பா எப்போதும் நடக்காதீங்கோ. ஜாதி ஜனம் பேர சொல்லி வீட்ட சொல்லி நாட்ட சொல்லி, ஜாதி ஜனம் பேர சொல்லி வீட்ட சொல்லி நாட்ட சொல்லி, எண்ணங்களுக்கு குத்து போடாதீங்கோ, அவன் எதிர்காலத்தை வீணடிச்சிடாதீங்கோ. ஓஹோ எண்ணங்களுக்கு குட்டு போடாதீங்கோ, அவன் எதிர்காலத்தை வீணடிச்சிடாதீங்கோ. ஓஹோ அப்பா அம்மா என் சொல்ல கேளுங்கோ, தப்பா எப்போதும் நடக்காதீங்கோ. அண்ணன் மாற, தம்பி மாற, அருமையான தோழம் மாற, அக்கா மாற, தங்கம் மாற, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கோ. நம்ம யார பத்தி பேசிட்டு இருந்தோம்? ட்ராக் மாறிடுச்சு. ஆபிரகாமை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு நாள் கடவுள் ஆபிரகாம் வந்து, ஹலோ ஆபிரகாம், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னாரு. நான் எங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அப்போ இதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீ இந்த ஜாதியை விட்டு, இந்த வீட்டை விட்டு, இந்த நாட்டை விட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ, உன்னை மணலத்தனையாக நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு யார் சொன்னா? தேவன் சொன்னார். தேவன் சொன்னார். ஆமென். ஆமென். எல்லாம் சேர்ந்து இன்னொரு பாடலாமா? விட்ட விட்டு, விட்ட விட்டு, நாட்டை விட்டு, ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு, தந்தையை விட்டு, தாயை விட்டு ஓடிவா. அட விட்ட விட்டு, நாட்டை விட்டு, ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு, தந்தையை விட்டு, தாயை விட்டு ஓடிவா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். இப்படியாக ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை சத்தமாக கேட்டு அவர் அதன்படியே தன்னை தத்தம் செய்தபடியா
என்ன பண்ணா தெரியுமா? கேளுடா. என்ன பண்ணாரு தலைவரே? அவன் தன்னோட வீட்டை விட்டு, ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு கர்த்தர் சொன்னபடி அவர் கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போனான். அந்த தேசத்துக்கு போகும்போது கர்த்தர் அவனுக்கு என்ன வாக்கு பண்ணாரு தெரியுமா? உன் சந்ததியை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா மணலை போல பெருக பண்ணினாரா அப்படின்னு கேட்டா அவனுக்கு குழந்தையே இல்லை. அவனுக்கு என்ன இல்ல? குழந்தையே இல்லை. ஆனாலும் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றவனா இருந்தான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தர் சொன்னாரு, சொன்னதை செய்யாமல் போக மாட்டாருங்கிற விசுவாசத்தோட அவரை பிடிச்சிருந்தவனா இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடலாமா? பாடுவோமா? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவே, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை காண்போம் கண்களெல்லாம் தயை கிடைக்க செய்வேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை காண்போம் கண்களெல்லாம் தயை கிடைக்க செய்வேன், உன்னை தேசத்துக்கு திரும்பும் வரை கைவிடாமல் காக்கும் உன் தேவன் நான், உன் தேவன், உன்னை தேசத்துக்கு திரும்பும் வரை கைவிடாமல் காக்கும் நான் தேவன், நான் உன் தேவன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவே, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இப்படியாக ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததினால் கர்த்தர் ஈசாக்கு என்கிற பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு நெடுநாட்கள் ஆனாலும் அவனுக்கு கட்டளையிட்டார். ஈசாக்கு பிறந்தான். அதிலிருந்து ஒரு விசுவாச சந்ததி என்ன ஆயிற்று? பிறந்துச்சு. எப்படி பார்த்துட்டு இருந்துச்சா? என்ன ஆயிற்று? வளர்ந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை ஆபிரகாமை போல விசுவாசத்தின் பிள்ளைகளாக நீங்க வளருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் சந்ததியை உருவாக்கினான். நாம் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காமல், பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை நாம் சொல்லித்தராமல், தேவையில்லாத அந்த ஜாதி, இந்த பண அந்தஸ்து, இந்த மாதிரி காரியங்களை சொல்லிக் கொடுக்காம கிறிஸ்துவின் குணநலன்களை, கிறிஸ்துவின் சிந்தையை பிள்ளைகளிடத்துல நாம் வளர்க்க நாம் பிரயாசப்படுவோம். நான் பாடினது போல நம்ம எல்லோரும் சேர்ந்து, உங்களுக்கு தெரிந்தா எங்க கூட சேர்ந்து பாடுங்க. என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார், என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார், என்னை ஜாதிகளுக்கு, என்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவார், என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார், என்னை வாழாக்காமல், என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார், என்னை வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார், என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார், என்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவார், என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார், என்னை வாழாக்காமல், என்னை வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், நான் போகும் இடமெல்லாம் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை காண்போம் கண்களெல்லாம் தயை கிடைக்க செய்வார், என்னை தேசத்திற்கு திரும்பும் வரை கைவிடாமல் காக்கும் என் தேவன், என் தேவன், என்னை தேசத்திற்கு திரும்பும் வரை கைவிடாமல் காக்கும் என் தேவன், இயேசு என் தேவன். நன்றி. முடிந்தது.